நிகழ்ச்சி முடியும் போது தான் நான் பரிசு கொடுப்பேன். நிகழ்ச்சி நடக்கும்போதே கொடுக்குறேன். கொண்டா உங்க அப்பா இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல சூப்பர். அவருக்கு புரியல சார். அவரு சோசியல் சயின்ஸ்னால என்னன்னு தெரியாது. அதே நாங்க படிச்சுதான் காலேஜ் சார் 1 மணி நேரம் உட்காந்து ஏபிசிடி படிச்சிட்டு இருப்பாரு சார். ஃபர்ஸ்ட் இவர பிடிக்கவே இல்ல. நான் விட்டது என் புள்ள பிடிச்சிருச்சுன்னு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை 1 மணி நேரம் பார்க்குற தந்தை எனக்கு ஒரு காவியமாக தெரிகிறார். இதுக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஹலோ எவரிபடி குட் மார்னிங். இன்னைக்கு ரொம்ப நாள் சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ 2500 சேர்த்து வச்சேன். இன்னைக்கு கல்யாணம் நாளாக வாங்கிக்கணும். அந்த 2500 சரியாக போச்சு பொண்ணுக்கு. சரி இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? ரொம்ப நாள் கட்டிட்டு இருக்கா சைக்கிள் ஒன்று அதனால் வாங்கி கொடுக்க முடியாது. ரொம்ப இதாக இருக்குது. இப்போ கேட்க பிறகு நம்மளுக்கே ரொம்ப சங்கடமாயிருது. ஒரு குழந்தை ஆசைப்பட்டதை கேட்டோன்னே வாங்கி கொடுக்கலன்னா அந்த குழந்தை அன்னைக்கு மட்டும்தான் அழுவும். அதை வாங்கி கொடுக்க முடியலன்னு அவங்க அம்மா அப்பா காலம் பூரா அழுதுட்டு இருப்பாங்கடா. அவங்க சொன்ன அதே ஃபோன் தான் சார். என்கிட்ட ஃபோனே இல்லை சார். அவங்களுக்கு ஃபோன் வாங்கியிருக்காங்க. கேட்டால் அவங்க எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறாங்க. அவரு பாக்குறது வந்து சூப்பர்வைசர் அந்த மாதிரி ஒர்க். அங்க வந்து போன் கம்பெனிக்குள்ளே அலோடு கிடையாது. அவர் 12 hours ஷிஃப்ட். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. ஜஸ்ட் அதனால அவருக்கு 12 hour டியூட்டி போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க தான் டைம் கரெக்டா இருக்கும். அவர் அதை விட்டுட்டு போன்ல கேம் விளையாண்டுகிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கு பிடிக்காது அது. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்குப்பா. அவர்ட்ட போனே இல்லையா? போனே இல்ல சார். ஏன் போனே இல்லையா? இல்ல சார், அவருக்கு போன் தேவைப்படாது சார். என்னடா இழிச்சவே பாருங்க. நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். எப்படி அடிச்சு உங்களை ரீச் பண்றது நானு? இல்லை அவங்கள தான் சார் அடிச்சு என்ன எனக்கு சொல்லுவாங்க சார் அவங்க. சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? 1 வருஷமா ஆக போகுது. நானும் இஞ்சி கூட கேட்டேன். நான் ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன். அள வச்சு வடிக்க பாக்குறேன். சும்மா ஒரு டைம் பாஸ். கொஞ்சம் ஃபோன் இமெயில்னாச்சும் வாங்கி கொடு அப்படின்னா இல்லை வேணாம் அப்படின்னு. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க போன் எடுத்து விளையாடிப்பீங்களா? அதுலயுமே வந்து மெயில் வரும் ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லி ஃபோன் வாங்கி வச்சிருவாங்க. யூஸ் பண்றத பாக்குறப்ப உங்களுக்கு எவ்வளவு ஏக்கமா இருக்கும்? ஃபோன் இல்லையா அவங்ககிட்ட அப்படின்னு கேட்கறதே எனக்கு சங்கடமா இருக்கும் சார். இவர் போன் யூஸ் பண்றப்ப என்னோட பையனும் இவர் கூட உட்காந்து இவர் ரம்மி கேம் அடிக்கடி அந்த ரம்மி விளையாண்டுட்டே இருப்பாரு. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. ஐயோ அந்த கேம் விளையாடுறீங்களா நீங்க? அது இது ஃபீ தான் சார் விளையாடணும். இந்த ஆளு போன் வேணாமா? அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. கோயம்பேட்டிலேருந்து இவங்க சேலத்துக்கு வேண்டி நான் ஒரு தடவை பஸ்ஸில் போனேன். அப்புறம் இவர் தம்பி ஏறுறாரு. நீ பார்த்துட்டு பேசவே இல்லை. இவன் சில்ற பையங்க. இந்த மாப்பிள தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணதே அவன். எனக்கு ஃபர்ஸ்ட் இவரை பிடிக்கவே இல்ல. பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தொழில் வச்சிருந்தேன் சார், மல்லிகை கடை. நல்ல சம்பாத்தியம் சார். நல்ல சம்பாத்தியம். ஆமாம் சார். ஓகே. பணம் ரொம்ப முக்கியம்டா கொடுக்காப்ல. அப்ப மரியாதை இருந்துச்சு. இருந்துச்சா இல்லையா? அவரே மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப ஏன் 7 மணி நேரம் பஸ்ல எப்படி இருக்கீங்க மச்சான் கூட கேட்கல? இந்த உலகமே இப்படித்தான். ஏலே கண்டா இளக்காரம். ஒருவேளை அக்கா அதிகமா சம்பாதிக்கிறாங்க, அவரு கம்மியா சம்பாதிக்காரு அப்படின்னு கூட உனக்கு ஃபீலிங்கா இருந்திருக்கலாம். வார்த்தை கூட கிட்ட பேசல. தெரியும் சார். சொன்னீங்கல்ல? வந்தோடனே சொல்லிட்டேன் சார். சரி, உங்க மச்சானை கூப்பிட்டு ஏன்டா பேசலன்னு கேட்டாங்களா இல்லையா? கேட்கல சார். ஏன்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சரி, இப்ப கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்கு சார். கொஞ்சம் ஸ்டேட்டஸ் அதிகமா இருந்தா அவனுக்கு கேட்கலாம். இப்ப கேட்க முடியல. இதற்கு இது பதில் இல்லையே. எப்படி பார்த்தாலும் அவர் உங்க தம்பி, இவர் உங்க கணவர். பார்த்த இடத்துல எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கூட ஏன்பா கேட்கலன்னு கேட்க வேண்டியது ரொம்ப இயல்பான ஒரு கேள்வி. தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல? நான் முட்டை கடை வச்சிருந்தேன். நட்டமாயிட்டு சம்பாதிக்கிறதுக்காண்டி அவங்களை அனுப்புனேன் வேலைக்கு போட்டோம். இப்போதனால நம்மளுக்கு மரியாதை ரொம்ப இதாயிட்டு சார். நான் யார் மேலே அன்பு ஜாஸ்தி வைக்கிறவங்க என் நெஞ்சில் எட்டு உதைக்கிறாங்க. உங்க தம்பி தொழில நடிச்சு போறார். இப்ப அதே சேலம் பஸ்ல அவர் உட்கார்ந்து இருக்கிறார். இவர் அவரை கடந்து போறாரு, முகம் காட்டாம போறார். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இப்ப என் தம்பி தாப்புல உட்கார்ந்தானே, ஒரு பேச்சுக்கு நல்லா இருக்கியாடான்னு ஏன் நீங்க கேட்கலன்னு உங்க கணவரை கேட்பீங்களா மாட்டீங்களா? கேப்ப சார், கண்டிப்பா கேப்ப சார். என்னமா அப்புறம் அவரை கேட்பேங்கிறீங்க, அப்ப இவர் மட்டும் யாரு? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. நான் ஒண்ணு நேராவே கேட்கிறேன். உங்கள் கணவரின் மரியாதை உங்கள் மரியாதையா, உங்கள் தம்பியின் மரியாதை உங்கள் மரியாதையா? அவரோட மரியாதை தான் சார் மரியாதை. அப்புறம் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. இன்ன வரைக்கும் சார் ஃபோனில் பேசுவாங்க சார். நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். என்கிட்ட ஒரு வார்த்தை இன்னும் பேசிட்டு கிடையாது சார். அவங்க வீட்டில் இருந்து யாருமே. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்கிறேன். எந்த இடத்துல உங்களுடைய மரியாதை மிஸ் ஆகி போச்சு, விட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்க? கடை எடுத்த பிறகு சார். கடை எடுத்தே நான் எதை கூட்டாலும் சரி சார், உடனே ஓடி வந்துருவாங்க. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? இப்போ வாடா ஒரு வார்த்தை வீட்டுக்கு வந்து சும்மா வந்துட்டு போடான்னு சொன்னா கூட வருது இல்லை சார். 6 வருஷம் சார் இது வரைக்கும் வந்தது கிடையாது. யாருமே வந்தது கிடையாது. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஒரு வார்த்தை கூட ஃபோனில் பேசுவாங்க. இவங்க 2 பேரும் வீட்டில் ஃபேமிலி எல்லாம் பேசுவாங்க. ஒரு வார்த்தை மாப்பிள்ளை எப்படி இருக்க உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஆனா உண்மையா மனசுக்குள்ள இதெல்லாம் எவ்வளவு வலியா இருக்கு. ரொம்ப எதுவுமே கலந்துக்கிட முடியல சார். அவங்க தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு கூட சரியாக முறை எதுவுமே ஃபோனில் சொன்னாங்க. உங்கள் அம்மா கல்யாணம் வச்சுருக்கேன் என் பொண்ணுக்கு
வந்தாங்க அவ்வளோ முடிச்சிட்டாங்க. கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. இப்ப பழைய மாதிரி ஒரு கடையெல்லாம் வச்சு நல்லா வந்துட்டாருன்னா வந்துருவாங்களே எல்லாரும்? வருவாங்க சார், கண்டிப்பா வருவாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? மறுபடியும் ஜெயிச்ச பிறகு உங்க தம்பிக்காரரு, உங்க ஆச்சி, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வர்றாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க உறவே கிடையாது. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே? தோல்வியில எவன் கூட நிக்கிறானோ அவன் தான் உண்மையான உறவு, அவன் தான் உறவுக்காரன். சரியா? இது சூப்பர். அப்ப ஜெயிச்ச பிறகு இவங்க எல்லாம் திரும்ப வந்தா அப்ப அவருக்கு வந்தா என்ன வராட்டி என்ன? உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் ஏற்கனவே உறவுகளை விட வந்து தூரம் போயிட்டாங்க. ரைட்டா? வான்னு சொன்னா வந்தவங்க, நல்லது கெட்டதுக்கு நின்னவங்க எல்லாம் ஒதுங்கி போறப்ப நீங்களும் அவர் கூட நிக்கலைன்னா அவர் தொடர்ந்து தோல்வியை சந்திப்பார். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. ஒரு தொழில தோத்து போயிட்டாரு. இன்னைக்கு ஒரு சைக்கிளை கூட வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு போயிட்டாரு. இவர் யார்கிட்ட சொல்லி எழுவாரு? யார்கிட்ட சொல்லி எழுதிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க யார்கிட்ட சொல்லி எழுதிங்களா? அதை ஒய்ஃப்ட தான். அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்போ ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உங்கள்ட்ட. தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு உங்ககிட்ட அழுகிறார்ல, அப்ப நீங்க ஆறுதல் தான் கொடுக்கணுமே ஒழிய அதை அட்வான்டேஜா எடுத்துக்கூடாது. திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. குழந்தையோட ப்ராக்ரஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவர் சைன் பண்ணுவாரு சார். பேரண்ட் சிக்னேச்சர்னு தானே இருக்கு, நான் போட்டா என்ன? அவன் இன்னும் திருந்தல மாமா. நம்ம மக படிக்கிறது நம்ம ஒரு அன்பு பாசத்தோட அதை சைன் பண்ணணும்னு ஒரு ஆசை. நீங்க சொல்லல போமா அப்பாட்ட கையெழுத்து வாங்கிக்க அப்படின்னு. அவர் அதை சங்கடப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியுது தானே? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் படிச்ச பட்டம் பறக்க போகுது. புரியுது சார், அவருக்கு புரியல சார். அவரு சோஷியல் சயின்ஸ்னால என்னன்னு தெரியாது, அதே நாங்க படிச்சுதான் காட்டணும். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. அதெல்லாம் அவருக்கு தெரியாது, அதனால தெரிஞ்ச பிள்ளைய கட்டினாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? நல்ல எண்ணம் தானே அது. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கறியா? ஜஸ்ட் நான் ஒரு கிளான்ஸ் பார்த்த உடனே சைன் பண்ணிடுவேன் சார். அவர் 1 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு சார், அது என்ன ஏதுன்ட்டு. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள. எழுத படிக்க தெரியாது, பட் மக படிப்பு நம்ம படிக்காத நம்ம படிக்க பேரு அவன் மார்க் எடுக்க பேரு நம்ம ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அத பூரிப்பா பாப்பீங்க. ஆமா சார், அவ்வளவுதான். நீங்க ஒரு மணி நேரம் அந்த ப்ரோக்ரஸ் கார்டு உங்க கையில கொடுத்தா நீங்க என்ன பாப்பீங்க? அதுல சொல்லுங்களேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. என் மகன் வந்து 9th 18 75 இப்படி எடுக்க பேரு நம்மளுக்கு அந்த பார்க்க பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அது நான் செய்ய முடியாத என் மக செய்யறா, அது பார்க்க பேர் நமக்கு ஒரு ஆனந்தம். அவருக்கு சோசியல் சயின்ஸ் தெரியாம இருக்கலாம், ஆனா பிள்ளை ஜெயிக்குதுங்கிறது தெரியுது. அந்த பிள்ளையோட படிப்பை உங்க காசுலயே தான் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே மனைவியுடைய பணம் அதுக்கு போக வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு இருக்கு. பணம் அடிச்சுக்கலாம் யாரும் கிடையாது உலகத்துல. எப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, நம்ம படிச்சு பெரிய ஆளுன்னு ஒரு ஆசை, படிப்பு இல்லை. இப்போ என் மகளை நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு. அவளை ஆசை தான், என் ஆசை எதுவும் கிடையாது. அவ ஆசை நம்ம நிறைவேற்றணும். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது என் பிள்ளையின் கல்விக்காக என்ன துயரம்னாலும் அதை நான் தான் ஃபேஸ் பண்ணணும். ஆமா சார். தன்னோட பிள்ளைங்களை ஹீரோவாக்குறதுக்காக அப்பாக்கள் கடைசி வரைக்கும் வில்லன்களாவே வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், 5 சப்ஜெக்ட் இருக்கு ரைட்டா, அதுல மார்க் எழுதிருக்காங்க. அது ஒரு அப்பங்க 1 மணி நேரம் பாக்குறானே, எப்படி பாக்குறான்? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அப்ப என்ன பாக்குறாரு அவரு? நீங்க அதை என்னைக்குமே யோசிச்சது 1 மணி நேரம் அவர் சார் 1 மணி நேரம் உட்காந்து ஏபிசிடி படிச்சிட்டு இருப்பாரு சார். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். நான் விட்டதை என் புள்ள பிடிச்சிருச்சுன்னு ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை 1 மணி நேரம் பாக்குற தந்தை எனக்கு ஒரு காவியமாக தெரிகிறார். இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை ஹொட்டோ கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. சார் அவர் இன்னும் 90ஸ்லயே இருக்காரு சார், ஃபியூச்சருக்கு வர மாட்டேங்கிறாரு சார், அதான் சார் பிரச்சனை. ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா? ஓகே, அந்த லட்சுமி செராமிக்ஸ் அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வாங்க. நிகழ்ச்சி முடியும் போது தான் நான் பரிசு கொடுப்பேன், நிகழ்ச்சி நடக்கும் போதே கொடுக்குறேன். கொண்டாங்க. இது சூப்பர் அப்பு. நான் பார்த்த சிறந்த தந்தைகளில் ஒருவர் இவர். சூப்பர் அப்பாவுக்கு நீ பரிசு கொடுடியா. உங்க அப்பா இந்த இதுல சொல்லுவாங்களே சூப்பர் டாட்னு, அது இவர் தான். மார்க் காமினா இன்னும் நல்லா படிப்பாப்பா, அப்பா பேர்ல நல்லா நீ காப்பாத்தணும். சரி. உங்க அப்பா தோத்து போயிட்டாருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, உங்க அப்பா ஒரு பெரிய வெற்றியாளர். சரியா? இல்ல, அவர் நிஜமாலே தோக்கல. சூப்பர். ஏன் அப்பா தோக்கல?
அவர் எனக்காண்டி தான் எல்லாமே கஷ்டப்படுறாரு தோக்கல. தான் குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குழந்தைக்கு குழந்தை போட்டாலும் தான் குழந்தைய நினைக்கிறவங்க தான்டா அப்பேன். அவர் படிக்கலாம்னா நான் நல்லா படிக்கணும் அவருக்கு ஒரு ஆசை. அதனால எங்கள் அப்பாக்காண்டி நான் நல்லா படிக்கணும் எனக்கு ஒரு ஆசை. சார் உங்க பலம் உங்க மகள் தான். அப்புறம் நீங்களாவே நீங்க தோத்து போயிட்டு அதெல்லாம் நினைச்சுக்க வேண்டாம்.